நம்ம இப்போ இஞ்சி முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இஞ்சியை வந்து தோல் செத்திட்டு இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். செவர வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். இதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம பொடி பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதில் இஞ்சி நல்லா செவகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இஞ்சியை. இப்போ இஞ்சி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். இது 100 கிராம் இருக்கும் இஞ்சி. அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இப்போ நான். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த கடுகு வெந்தயத்தை மாற்றி நுணுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நுணுக்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கணும். இதை வாங்க இந்த சட்டியிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிங்க. இதில் பெருங்காயத்தூள், தேவையான காரத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டும் இந்த எண்ணெயிலே போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அரைச்ச இஞ்சி விழுதியும் இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதவிடுச்சு. கொஞ்சம் வதங்கினோன்னா இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருண்டு வர அளவு வதக்கணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்போம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளோதான், இஞ்சி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து தொட்டுக்கலாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.